மகா, எங்க அம்மா மட்டன் குழம்பு அருமையா வைப்பாங்க. நீங்க சாப்பிடுவீங்கல்ல? இப்ப எனக்கு சாப்பிடுற மூடே இல்ல. ஏன், என்னாச்சு? வழியில என் அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட பேசாம வந்தது மனசே சரியில்லை. இன்னைக்கு பூரா அவன் வேலையை ஓடல. நடுவுல உன் அம்மா வேற உன்கிட்ட பாசமா பேசிட்டு போனாங்களா, அவங்கள பார்த்ததுல இருந்து என் அம்மா ஞாபகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புதான் மகா. உங்க அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசிருக்கலாம்ல. உங்களை யாராவது கேமரா வச்சு ஃபாலோ பண்றாங்களா என்ன? இல்ல அப்புறம் என்ன? நம்மளுடைய மனசாட்சி தான் கேமரா. மனச கல்லாக்கிட்டு தான் அம்மாட்ட பேசாம வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னதான் ட்ரை பண்ணாலும் அம்மாவோட ஞாபகத்தை தடுக்கவே முடியல. எனக்கு எப்படின்னா அம்மா வீட்டுல என்னையே நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்களோன்னு தோணுது. வேலை பிஸில அம்மா கிட்ட 10 நாள் கூட பேசாம இருந்துருவோம். ஆனா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு யாராவது உத்தரவு போட்டா 1 நாள் கூட பேசாம இருக்க முடியாது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு பதட்டமாவே இருக்கும். எந்த மாமியாருக்கு தான் தான் மருமக அம்மா வீட்டோட சந்தோஷமா சகஜமா இருக்கிறது பிடிக்கும்? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஆனா என் மாமியார் அப்படி கிடையாது. என் தங்கச்சி பிரச்சனைக்கு அப்புறம் தான் உன் அம்மா வீட்டோட உறவை வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் மாமியார் அப்படி இல்ல. போறது வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு கண்டிஷனே போட்டிருக்காங்க. அம்மா தன்னந்தனியா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? என் மாமியார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோன்னு சண்டே ஆனா அவரை கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். பெத்தவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது மகா. அதனால உங்க மாமியார் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க.